நிறைய தண்ணி இருக்குது. பைப்பை திறந்து விட்டால் தண்ணி கீழே இருந்து மேலே போகுது. என்ன கொடுமை! இந்த ஆவியோட அட்டகாசம் தாங்க முடியலையே. என்ன பண்ணுறது இதை? நல்ல சாமியாரை பார்த்தீங்கன்னு கேட்டுருவோமா? யாரா ஃபோனு? சொல்லு மாப்பிள்ள. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். பரவாயில்ல, வேலை நல்லா போயிட்டுருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள, ஒரு விஷயம். இப்போ பேய் இருக்கா இல்லையா, உனக்கு எதாவது தெரியுமா அதை பற்றி? ஏல என்ன கொங்காத்தனமா கேட்க? பேய் இருக்குல்ல. அப்படியா மாப்பிள்ள? அதான் மாப்பிள்ள, ஒரு பொருளை வைக்க முடியல, ஒரு பழம் வாங்கி வைக்க முடியல, ஒரு பிஸ்கெட் வாங்கி வைக்க முடியல, தூக்கிட்டு போயிடுது காக்கா தூக்குறது மாதிரி. அதான் ஒரு சின்ன டவுட்டு. ஆனால் பேசுது மாப்பிள்ள எங்கள்கிட்ட. நேற்றுலாம் பாரு, பழத்தை வாங்கிட்டு வந்து சுட்டு கொடுறான்னு சொல்லுது. என்ன செய்கிறது? செஞ்சேன். ஏல என்ன கதையாக சொல்லுத? அட உண்மைதான் மாப்பிள்ள. இல்லை பேய் இருக்கு மாப்பிள்ள. இல்லை செத்து போனால் தூக்கு போட்டு நம்ம ஊரில் வளர்மதி அவள் இன்னும் சுற்றி தான் கிடக்கா. அது தெரியுமா இல்லையா? அது நிறைய கேட்கும்ல. அது ஆசைப்பட்டதை அடையாத வரைக்கும் விடாது. நீ ஆம்பளை பார்த்துக்க. ஆமாம், உன் கற்பு குத்துறாது மாப்பிள்ளை. சரி மக்கா, வைக்கட்டா? கால் பண்ணு, நீ பேயிட்ட பேசி பாரு. என்ன ஆனாலும் ரூமை திறந்து பார்த்துருவோம். நல்ல சாங் ஏண்டா கட் பண்ண? இதுக்கு மேலே போட்டோம்னா காப்பி ரைட் விழுந்துடும். அப்போ நீ பாடுறா. நானா? எனக்கு தொண்டை சரியில்லை, வேணா நீ பாடு கேட்போம். நீ ஏன் நிறுத்திட்ட? நான் பாடினாலும் காப்பிரைட் தாண்டா விழும் லூசு பையா. லூசு பையலா? இன்னைக்கு உன்னை யாருன்னு பார்த்துறேன். இந்த வர்றேன். ரூமை ஏண்டா திறந்த பொறுக்கி புறம்போக்கு? திறந்ததுக்கு இந்த போலி வருது. முட்டக்க மிதிச்சு விட்டியா? யூஸ் பேய். ஐயா ஐயா. என்னம்மா வியாபாரம் எப்படி இருக்கு? இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. பரவாயில்லையா? நல்லா இருக்குப்பா. சரி சரி. ஏப்பா சாப்பிட்றியா? கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? ஏப்பா பசிக்கலாமா? சரி, இப்போ நான் இருக்க ரூம் இருக்கலாமா? அதுக்கு முன்னாடி அங்கே யாருமா இருந்தாங்க? ஒரு பொண்ணு இருந்துச்சுப்பா. பொண்ணா? ஆமாப்பா, அதுக்கு ஊருக்கு போயிட்டு வரணும்னு போனது, கல்யாணம்னு வரவே இல்லை. 5 வருஷம் இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா, வரல. துணிமணியும் பாத்திரம்லாம் அந்த வீட்டுக்குள்ளே கிடக்கு. ஓஹோ, அதுக்கு தான் அந்த ரூமை வந்து திறக்க வேணாம்னு சொன்னீங்களாம்மா என்கிட்ட? ஆமாப்பா, அதுக்கு தான்ப்பா சொன்னேன்.
5 வருஷம் ஆச்சாம்மா போய்? ஆமாப்பா 5 வருஷம் ஆச்சுப்பா. என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா. ஓஹோ! ஆஹா! 5 வருஷமா அந்த ரூம் பூட்டி தான் கிடக்கா? ஏப்பா எங்கேயும் போறியா? ஏம்மா? இந்த வீடு வர போயிட்டு வரேன். இந்த கடையை பார்த்துக்கிறியா? சரிம்மா. போயிட்டு வா, போயிட்டு வா. நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா. சரிப்பா. இந்த காலு தான் இருந்தால் எந்திரிக்க முடியலப்பா. இன்னும் கால் வலி சரியாகலையாம்மா? சரியாகலப்பா. ஊருக்கு போன பொண்ணு வரலை அப்படின்னா அந்த ரூமில் இருக்கிறது ரொம்ப அடிச்சிட்டனா? தூங்கு. நல்லா தூங்கு. வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க. இதோட நிப்பாட்டிக்க, நல்லதுக்கு இல்ல. நான் சொல்லையுமா போட்டுக்கிட்டு என்கிட்ட சட்டம் பேசுற நீ? காலையில போனியே உன் மயந்தாய இடியன போடா சனியன போ போடா வேற மாதிரி மது பிரியன்னு சொல்லுங்க. தாலி என்ன மயிரெல்லாம் இப்ப பேசுங்க. ரங்கராசனே உங்க அண்ணன். ஐயோ போப்போ காசு கொடுத்துட்டு போ. மருமைய நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன். இனிமே உன் கையில தான் மருமை இருக்கு. அண்ணங்கிற மரியாதை இருக்கட்டும். அதுக்காக இப்படியா நீங்கள் மரியாதை கொடுத்து சொல்லிட்டு என்ன விழுக்காட்டி விட்டாரு சாமியோ? இருக்குடா அந்த ஊர்ல. அதை காப்பாத்துறா. கெடுக்காட்டாலும் அதை காப்பாத்துறா. போடா எப்ப விட்டாலும் போடா. போ. இதுக்கு மேல சொல்ல முடியாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்காக ஊரே கெட்டு போனா கூட பரவாயில்ல, அப்படித்தானே? யாருப்பா? ராக்கம்மைய முனியன் தானே நீ? காலையில தான் உங்க அப்பா 3 ரவுண்டு போட்டு போனாரு. நீங்க இல்லாத இந்த ஊர்ல இனிமே குடிக்கிற தண்ணீர் எடுத்து குளத்துல இருக்க தண்ணி வரைக்கும் சாராய வாசனையா இருந்துச்சு. சாராய வாசனையா பண்றேன்னு தெரியாம செஞ்சுட்டோம். ஐயோ, உங்க போதைக்கு எங்க அண்ணனை புணமாக்கிட்டீங்களடா.